5 டைம்ஸ் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் பிரேசில் இந்தியா கூட விளையாட போறாங்களா? எஸ் பாய்ஸ், நீங்க கேட்ட விஷயம் உண்மைதான். AIFF அதாவது ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிரேசில் இந்தியா விளையாட போறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து October 3 நடக்க போகுது கொல்கட்டா சால்ட் லேக் வியூ ஸ்டேடியமில். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் இருக்கேன், நீங்களும் இருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் மச்சான், இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீ இதை எப்படி பார்க்குற? இது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் மச்சான். இந்தியன் ஃபுட்பால்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு டெசிஷன் நான் பாக்குறேன். ஏன்னா பிரேசில் டீம்லாம் ஒரு லெஜெண்டரி டீம் நம்ம பார்த்திருக்கோம். வேர்ல்டு கப்னு வந்தாலே 5 தடவை வேர்ல்டு கப் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய டீம்னு சொல்லலாம், வெல் எஸ்டாப்ளிஷ் டீம். பிரேசிலை பார்த்து தான் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. நிறைய பேர் ஃபுட்பாலே எப்படிடா அவங்களோட பிளேயிங் ஸ்டைலு, அவங்களோட எப்படி சொல்றது, அந்த ஃபுட்பாலை பார்க்கும்போது தான் பயங்கரமா எனர்ஜி ஏறும். நம்ம இந்தியா ஃபேன்ஸுக்கு இது ஒரு ப்ரௌட் மூமெண்டா சொல்லலாம். AIFF அவங்க வந்து ஒரு நல்ல இதுவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணது அந்த பிரேசிலியன் இப்போ கொல்கட்டாக்கு வந்து ஆட போறது அதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி 1977 பெலே வந்திருக்காரு போல. வேற ஒரு கிளப்புக்கு ஆடும்போது நம்ம மோகன் பகானோட ஒரு மேட்ச் இருக்கும். அப்போ பெலேவை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஹியூஜ் கேப். இப்பதான் ஒரு பிரேசில் டீம் இறக்கியிருக்காங்க. ஒரு நல்ல மூவ்மெண்ட், நல்ல இனிஷியேட்டிவ் நான் பாக்குறேன் மச்சான். நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்கள பார்த்து கத்துக்கிற ஒரு தருணமா இருக்கும். நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு ஒரு லேர்னிங் கர்வா வச்சுக்கலாம் இதை. ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயம், சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் கொல்கட்டாவை சூஸ் பண்ணாங்க? வேறு ஏதாவது ஸ்டேடியம் போயிருக்கலாமே இந்தியாவில் அப்படின்னு சில பல கேள்விகள் உங்ககிட்ட வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பாலோட கேபிட்டல் இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா தான். ஸோ கொல்கட்டாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகமான ஃபேன் ஃபாலோயிங் கொல்கட்டாவில் இருக்குது. அண்ட் நீ சொல்லியிருந்த ஆல்ரெடி பெலே அங்கே விளையாடி இருக்காரு. அண்ட் ரீசெண்டாக மெஸ்ஸி வந்தார். ஸோ மெஸ்ஸியும் விளையாடி இருக்காரு. அண்ட் அதோட சேர்த்து இந்த தடவை டான் கார்லோ அண்ட் டீம் வரப்போகிறாங்க பிரேசிலியன். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்டட் மூமெண்ட் தான். அண்ட் இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும். பிரேசில் வந்து ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணாங்க, ஸோ எப்படி ஒத்துக்கிட்டாங்க இந்தியா கூட விளையாடுறதுக்குன்னா, அவங்களும் ஒரு கேம்பிள் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ பிரேசில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங். இப்போ மேபி நிறைய கிளப்ஸ் வந்துட்டாங்க, நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், பிரிஞ்சுட்டாங்க. ஃப்ரான்ஸு, போர்ச்சுகல், ஸ்பெயின் அந்த மாதிரி இருக்கும். பட் முன்னாடிலாம் வந்து பிரேசில், அர்ஜென்டினா தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதிகமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கண்ட்ரியில் பிரேசில் இருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பிரேசிலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ மேபி ஸ்பான்சர்ஸ் அந்த விஷயத்தினால தான் மெயினாக பிரேசில் வந்து இந்தியா கூட ஆக்சுவலாக ஒத்துக்கிட்டாங்க விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்லிஸ். அண்ட் அவங்களுக்குமே வந்து இப்போ ஒரு நியூ எராவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சது, நெய்மார் வந்து ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ அது கூட சேர்ந்து சில பல பிளேயர்ஸ், கசமீரோ ஆகட்டும் சரி, எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து டீம் வந்து ஒரு மாதிரி யங் டீமாக இருக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியாவுக்குமே இதில் வந்து ஒரு வின் சுச்சுவேஷன் தான். ஏன்னா ஃபுட்பால் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ISLலாம் ஆரம்பிக்கும் போது நினச்சோம் ஃபுட்பால் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் நோக்கி தான் போகுதுன்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக எக்கச்சக்க டிப் ஆச்சு ஃபுட்பாலில். ISLே க்ளோஸ் பண்ணலாமா அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட், சூப்பரான ஒரு விஷயம் AIFF பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால வந்து இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ், அதாவது இனி வர ஆளுங்களுமே வந்து வினிஷியஸ் ஆகட்டும் சரி, அண்ட் ரஃபீனியா, அவங்கெல்லாம் வந்து டிவியில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ வந்து நேரில் அவங்கெல்லாம் எப்படி விளையாடுவாங்க, ஸோ டேரெக்டாக பார்க்கும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இனி இந்தியா சப்போஸ் இந்த கேம் வந்து இந்தியா வந்து நல்லா விளையாடுறாங்க, இல்லை ஒரு மாதிரி ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேலுமே வந்து பிரேசில் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸோட சரி, ஸ்பெயினோட சரி, எல்லா மேட்சுமே கூட நம்ம விளையாடலாம். பட் இதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, வினிஷியஸ் ஒரு சைடில் லெஃப்ட்லேருந்து அட்டாக் பண்ண போகிறாரு. அண்ட் ரைட் சைடில் இந்தியானோட டிஃபெண்டர், அதாவது நம்ம யார், நிக்கில் புஜாரி ஆகட்டும் சரி, அண்ட் ஜிங்கன் அவராகட்டும் சரி, அண்ட் பின்னாடியே வந்து குர்ப்ரீத் சிங் சந்து இருக்காரு. ஸோ பயங்கரமாக இருக்க போது, டிஃபென்ஸ் வர்சஸ் அட்டாக்கா அப்படி இப்படின்னு மாறப்போகுது கேமில். பட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பேசலாம். ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வேணால் வரலாம் பாய்ஸ். ஸோ இந்தியா ஆப்வியஸாக ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போதும் நம்ம வந்து ஒரு 137th அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஒரு டாப் 10 பொசிஷனில் இருக்காங்க பிரேசில். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மேட்சை வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக விளையாடினாவே போதும். ஸோ வின் ஆர் லாஸ் இஸ் செகண்டரி. பட் மேட்சை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், இந்த ஃப்ரெண்ட்லியை எப்படி சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறோம், ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து இனி கோயிங் ஃபார்வர்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ மேபி பார்ப்போம் என்ன நடக்குது மேட்ச்சில். October 3 5:30 நினைக்கிறேன் இந்த மேட்ச் இருக்குது. ஸோ எந்த சேனலில் வரும்லாம் இனியும் அனௌன்ஸ் பண்ணல. பட் கோயிங் ஃபார்வர்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். நாங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பிரேசில் விசஸ் இந்தியாவில் இன்னொரு ஒரு சம்பவம் இருக்கு மச்சான். இதில் என்னன்னா, FIFA ஒரு புது டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது FIFA ஏசியன்ட்டு. அது வந்து இந்தோனேஷியாவில் நடக்குது. நம்ம குரூப் ஏல பிளேஸ் ஆகிருக்கோம் இந்தியா. ஸோ பிரேசில் வர டைம்
டைம்ல தான் நம்ம அந்த டோர்னமெண்ட் விளையாண்டுருப்போம். கரெக்டா அக்டோபர் 5 தான் அந்த டோர்னமெண்ட் முடியுது. பிரேசில் அக்டோபர் 3 வராங்க. ஸோ ஸ்குவாட் எப்படி பண்ண போறாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் ஆட போறாங்க, யார் யாருக்கு சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதுவுமே ஒரு கவலைக்கிடமா இருக்கு. என்னடா இது இந்த டைம்ல போயிட்டு இந்த டோர்னமெண்ட், நமக்கு அந்த டோர்னமெண்ட்டும் முக்கியம். ஏன்னா FIFA வந்து இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் எடுத்துட்டு வராங்கன்னா FIFAலாம் ஒரு வேற லெவல். ஸோ அந்த டோர்னமெண்ட்ல தான் மெயின் கான்சென்ட்ரேஷனா இருக்க போகுது இந்தியாவுக்கு. ஸோ பிரேசில் மேட்ச்ல யார் யார் ஆட போறா நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன் மச்சான். எஸ், பிரேசிலில் வந்து இப்போ வரைக்குமே நம்மளுக்கு 100% தெரியாது மச்சான். கரெக்ட் தான். ஸோ ஆப்வியஸாக வந்து வி கேன் சி டான் கார்லோ ஆன்சலாட்டி கன்ஃபார்மாக வர போகிறாரு. அண்ட் அவர் தான் வந்து நம்ம சால்ட் லேக் வியூ ஸ்டேடியத்தில் வெளியே நின்று இதாக இருக்க போகிறாரு. அண்ட் கூடவே வந்து ரஃபினியாவா, வினிஷியஸா, ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸை நம்ம பார்க்கலாம். மெயின் டீமில் விளையாடுற எல்லா பிளேயர்ஸும் மோஸ்ட்லி வி கேன் சி அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த இது வந்து எப்படி அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பிரேசில் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக செப்டம்பர் வந்து ஒரு 2 மேட்ச் விளையாட போகிறாங்களா. ஆஸ்திரேலியா கூட விளையாடிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் அக்டோபரில் தான் வந்து நம்ம கூட விளையாட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேட்சஸ் இருக்க போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி பாய்ஸ் நம்ம பிரேசில் கிட்ட நல்லா பண்ணுறோம் அண்ட் ஈவெண்ட்டை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறோம். அண்ட் பண்ண கையோட இனி வந்து ஃப்ரான்ஸ் ஆகட்டும் சரி, ஸ்பெயின் ஆகட்டும் சரி, அர்ஜென்டினா ஆகட்டும் சரி, ஒரு மேட்சாக நோக்கி போனோம். அண்ட் இந்தியாவும் ஹோப்ஃபுல்லி இனி ஒரு 2 வேர்ல்ட் கப்புக்குள்ளே நம்ம திருப்பியும் வேர்ல்ட் கப்புக்கும் போகிற மாதிரி நம்புவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் இதெல்லாம் தான் இந்த பிரேசில் இந்தியா மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருந்தது. அண்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணிங்கன்னா, எஸ் இப்போ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம். பட் இனி ஒரு சேடான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பாய்ஸ். ஸோ ஜம்ஷெட்பூர் வந்து ISL விட்டு அவங்களே வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆகஸ்ட் 1 அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ISL விட்டு வெளியேறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சீரியஸாகவே வந்து இது கேட்கும் போதே வந்து ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு, ISL பார்க்குற எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா ஜம்ஷெட்பூர் வந்து இது வரைக்கும் ISLல 9 இயர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட அகாடமியும் வந்து ஒரு சூப்பரான ஒரு அகாடமி. அண்ட் டாடா ஸ்டீல்ஸ் தான் வந்து இவங்களோட ஓனர்ஸாக இருக்காங்க. ஸோ ஜம்ஷெட்பூர் பொறுத்த வரைக்கும் அண்ட் நிறைய கப்ஸ் அடிச்சிருக்காங்க. 21-22 சீசனில் ஷீல்டுமே வின் பண்ணியிருப்பாங்க ISLல. அண்ட் இவங்க இப்படி சொன்னோடனே திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியல மாதிரி சோஷியல் மீடியாலாம் ஒரு மாதிரி மாறிட்டாங்க. சுனில் சேட்ரியுமே சொல்லியிருந்தார், என்னப்பா இது திடீர்னு எங்களுக்கே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கே. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா இந்த டாட்டா பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ஃபுட்பாலை அப்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பேக் அடிச்சாங்க அப்படின்ற ஒரு சில விஷயமும் இருக்குது. அண்ட் மெயின் ரீசன் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, AFFA வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ISL விளையாடுறாங்கல்ல, ஸோ இவங்க விளையாடுறதுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் ஃபீ அப்படின்ற மாதிரி எல்லா கிளப்ஸ்கிட்டையும் கேட்பாங்களாம். ஸோ அது வந்து ஜம்ஷெட்பூரால் ஆக்சுவலாக கொடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. சப்போர்ட் ஸ்பான்சர்ஸ் எதுவுமே வராத மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஃபைன். அப்போ AFF வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல் அமௌண்ட் உடனே செட்டில் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டாக பண்ணுங்கள், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் அவங்களால பண்ண முடியாமல் போச்சு. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வித்ட்ராயலுக்கு. பட் அதையும் தாண்டி வந்து சீரியஸாகவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இனி வந்து நாங்கள் ISL வரப்போகிறது கிடையாது, கிராஸ் ரூட் டோர்னமெண்ட்ஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து வெறும் ஜம்ஷெட்பூருக்கு மட்டும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம இப்போ இந்த பிரேசில் இந்தியா பற்றி பேசும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் பேசியிருந்தோம். பட் இப்போ வர இந்த ISL வந்து நம்ம மேஜராக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா லீக்ல நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த தடவை நம்ம யார் சென்னை FC ஆகட்டும் சரி, மற்ற கிளப்ஸ் ஆகட்டும் சரி, விளையாடுறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. விளையாடுவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து இந்த மாதிரி ஓகே ISL நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தோன்னா திடீர்னு ஜம்ஷெட்பூர் வெளியேறாங்க. ஸோ இனி எந்த கிளப்ஸ் வெளியேற போகுது? ஸோ ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது ISL பொறுத்த வரைக்கும். அண்ட் மச்சான் நீ இதை எப்படி பார்க்குற? ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம் மச்சான். இந்த இஷ்யூ பேசிக்கலாக என்ன அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ ஜூலை 8 அன்னைக்கு AIFF வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க மச்சான். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பெரிய பெரிய டீமோட CEOலாம் உட்காந்துருந்தாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் யுனைடெட் இருக்காங்க, அவங்களோட CEO, அதுக்கப்புறம் AFC கோவா அவங்களோட CEOலாம் உட்காந்துருந்தாங்க. அங்கே உட்காந்துருக்கும் போது அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இது வரைக்கும் ISLோட கமர்ஷியல் ரைட்ஸ் ஃபுல்லாகவே வச்சிருந்தது வந்து AIFF. ஸோ அந்த கமர்ஷியல் ரைட்ஸை இந்த வாட்டி நாங்கள் ISL கிளப்புக்கே தரப்போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரீமியர் லீக்ல மான்செஸ்டர் யுனைடெட் இருக்கு, ஆர்சனல் இருக்கு, அவங்கள கமர்ஷியல் ரைட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த கிளப் தான் மேனேஜ் பண்ணுவாங்க கமர்ஷியல் ரைட்ஸை. இந்த வாட்டி AIFF அந்த புது பிளானை கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் லீக் டீமுக்கே தரோம் அந்த கமர்ஷியல் ரைட்ஸை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாங்கள் பார்த்துப்போம். இந்த லீக் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது நாங்கள் பார்த்துப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேஷன் ஃபீ எல்லா கிளப்பும் எனக்கு பே பண்ணணும். அது வந்து பார்த்தோன்னா 1.1 crore கேட்டிருந்தாங்க. அந்த 1.1 crore எப்படின்னா 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு முதல் 55 lakhs நீங்க கொடுத்துருங்க, ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்ல 55 lakhs கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கிளப்ஸ், எல்லா கிளப்ஸுமே அக்ரீடு. ஏன்னா அந்த கமர்ஷியல்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். அதுல இருந்தா காசு நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளப்பும் வளரணும்னா அந்த கமர்ஷியலை வச்சு ஹியூஜா இன்வெஸ்ட் பண்ணி வளரலாம். ஏன்னா ஃபினான்ஸ் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஒவ்வொரு கிளப்பும். ஸோ ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா டீமும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுமே பே பண்ணிட்டாங்க. 2 டீம் மட்டும் பே பண்ண முடியல. ஒன்று வந்து இன்டர் கேஷி,
அவங்க வந்து வாரணாசி கிளப், ஸோ நம்ம இந்தியாவில் தான் இருக்கு, அவங்களால பே பண்ண முடியல. ஸோ ஜூலை 28 தான் இதுக்கு டெட்லைன் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதுக்குள்ளே பே பண்ணிடணுங்க இந்த 55 lakhs அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 டீம் பே பண்ணல. சரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் தரோம், நீங்க அதுக்குள்ள பே பண்ணிடுங்க இந்த 55 lakhs அப்படின்னாங்க. இன்டர் காஷி எப்படியோ புரட்டி பே பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ அவங்க அஃபிஷியலி இன். ஸோ 13 கிளப்ஸ் இன்பா ஐஎஸ்எல்ல. 14வது கிளப் ஜம்ஷெட்பூர் என்ன பண்ணியிருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றோமே அப்படின்னதுக்கு, நீங்க ஒரு டே இப்போ டெட்லைன் முடிஞ்சிருக்கு, அந்த ஒரு டேக்கும் 1 லட்ச ரூபாய் ஏறும், நீங்க ஏத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது. அந்த இஷ்யூலாம் போன பிறகு ஜம்ஷெட்பூர் ஒரு மாதிரி கவலைக்கிடமா எனக்கு தெரிஞ்சு நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோங்க, எங்களுக்கு இந்த இஷ்யூலாம் வேண்டாம், நீங்க 13 கிளப் வச்சே பண்ணுங்க ஐஎஸ்எல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து கிராஸ் ரூட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றோம், ஸ்கவுட்டிங் டேலண்ட் எடுக்கிறோம், அந்த டோர்னமெண்ட்லாம் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பின் வாங்கிட்டாங்க. இப்போ 13 கிளப் வச்சு ஐஎஸ்எல் போறாங்க. ஐஎஸ்எல்ல வந்து இன்னொரு ஒரு புது விஷயம் என்னன்னா, இந்த வாட்டி ஹோம் அண்ட் அவே இருக்க போகுது. இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம் ஏதாச்சும் ஒரு 3 டீம் கூட 4 டீம் கூட அந்த மாதிரி சுத்தி ஆடுவாங்க, வேற லொகேஷன்ல இருக்கும். இப்போ ஒரு டீம் கிட்டே 2 தடவை ஆட போறாங்க ஹோம் அண்ட் அவே. அந்த கிளாசிக், இந்த பிரீமியர் லீக், இந்த பெரிய லீக்ஸ்ல இருக்கும் பத்தியா, அந்த மாதிரி எடுத்துட்டு வர போறாங்க டோர்னமெண்ட்டை. இது ஒரு நல்ல விஷயம் நான் பார்ப்பேன். பட் ஜம்ஷெட்பூர் அந்த பார்ட்டிசிபேஷன் ஃபீ பே பண்ணி இருந்திருக்கலாமோன்னு எனக்கு என்னமோ தோணுது மச்சான். உங்களுக்கு கமர்ஷியலா நீங்க அதோட டபுளா ட்ரிபிளா எடுக்க போறீங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா கமர்ஷியல்ன்றது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உள்ள வரப்போகுது. ஸோ அதுதான் எனக்கு மிஸ் பண்ணிட்டாங்க ஜம்ஷெட்பூர் தோணுது. இது 2 விதமா பார்க்கலாம். 50% வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏஎஃப்எஃப் மேலதான் குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாதி ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பண்ணது நல்ல விஷயம் தான், ஜம்ஷெட்பூர் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது 2 விதமா பார்க்கலாம். பட் ஐஎஸ்எல் அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இந்த கமர்ஷியல் ரைட்லாம் பிரியும் போது டோர்னமெண்ட் வேற லெவலுக்கு போவோம். ஹோம் அண்ட் அவே ஃபிக்சர்னா நமக்கு தெரியும், நம்ம ஹோம்ல போய் அடி வாங்கினாலும் சரி நம்ம அவையில பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சில கிளப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சூப்பரா இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு டெவலப்மெண்ட் தான் நினைக்கிறேன் மச்சான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்க்கு. ஓகே, ஸோ ஆப்வியஸா டெவலப்மெண்ட் தான். பட் இந்த மாதிரி டீம் வந்து ஜம்ஷெட்பூர் மாதிரி டீம் வந்து எப்படி கேஷை ரெடி பண்ண முடியும்? ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கணும். ஸோ ஸ்கோப் வந்து எப்படி வரும்? ஸ்பான்சர்ஸ் பிச் இன் பண்ணணும். ஸோ ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஸோ ஸ்பான்சர்ஸ் வந்து வந்தா டாடா வந்து ஒரு பெரிய ஒரு ஐகானிக் தானே. ஸோ அவங்க தானே இவங்க ஸ்பான்சர்ஸாக இருந்தாங்க, அவங்க தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஸோ ஜம்ஷெட்பூரை நம்ம சொல்றது பாயிண்ட் இல்லையே. ஸோ ஏஎஃப்எஃப் வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, ஃபீ பே பண்ணும் அப்படின்றது. பட் ஸ்பான்சர்ஸ் தான் ஜம்ஷெட்பூருக்கு பண்ணும். அவங்க ஜம்ஷெட்பூரால என்ன பண்ண முடியும்? மேபி ஏதாவது இப்போ ஸ்டேடியம் ரைட்ஸ், ஏதாவது டிக்கெட்ஸ் எல்லாம் நல்லா வந்ததுன்னா மேபி தே குட் ஹேவ் ஸ்பெண்ட். பட் எதுவுமே வரலையே இப்போ வரைக்குமே ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு இஷ்யூவாக பார்க்குறாங்க. பட் சீரியஸாகவே வந்து கொஞ்சம் வரிங்கான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா இப்போ ஜம்ஷெட்பூர் நல்லா விளையாடின ஒரு டீம், அண்ட் இது வரைக்கும் நிறைய வருஷமாக இருந்த டீமால இப்போ வர முடியல அப்படின்னு இது ஜம்ஷெட்பூரோட நின்றாது. ஸோ இனி எல்லா கிளப்ஸ்க்குமே இது வரக்கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஸ்பான்சர்ஸ் பேக் அவுட் ஆனால் ஐஎஸ்எல் வில் பி நாட் தேர். ஸோ அந்த மாதிரி கூட போயிடலாம்ல. ஸோ பார்ப்போம். பட் ஏதாவது நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு ஃபினான்ஷியலாக ஏதாவது சப்போர்ட் பண்ணனா பெட்டராக இருக்கும். கிரிக்கெட்டுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, எப்படி வேணால் கொடுக்குறாங்க. ஃபுட்பாலுக்கு சப்போர்ட் இல்லை. அதனால தான் சுனில் சேட்ரி சொல்லியிருந்தாரு, ஸ்பான்சர்ஸ் தான் ஃபுல் இன்சார்ஜ் எடுத்துக்கணும் இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் தெரியல பாய்ஸ், ஸோ எப்படி இந்த விஷயம் போகுது அண்ட் இது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல. நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் பாய்ஸ். ஸோ ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஜம்ஷெட்பூருக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஸோ அவங்க வெளியேற்றத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி பிரேசில் இந்தியா விளையாட போகிறாங்க. ஸோ அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு, பயங்கரமாகவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் தான் வந்தது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் 1 தான் இவங்க திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எஸ், இதெல்லாம் தான் பாய்ஸ் இந்த எபிசோடில் உங்களுக்கு மெயினாக கன்வே பண்ணலான்னு இருந்தோம். ஸோ இந்த 2 விஷயம் வந்து இந்தியா ரிலேட்டடாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோயிங் ஃபார்வர்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. அண்ட் கோயிங் ஃபார்வர்டு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இந்தியா ரிலேட்டடாகவும் சரி அண்ட் வேர்ல்டு ரிலேட்டடாக, அதாவது யூரோப்பியன் ஃபுட்பால் ஆகட்டும் சரி, எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.